வணக்கம் சாமி. வணக்கம். எங்கன உண்டு ராஜேஸ்வரி? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. വീട്ടിലെ നിമ്മതിയാ തൂങ്ങവേ முடியல. കിട്ട കിട്ട കനവാ വരുത്. നീ ചെയ്യുന്ന പാപങ്ങളുടെ ഫലമാണ് ഇതൊക്കെ. ശരി, ഈ തായത്തിനെ വീട്ടിന്റെ മേലെ കെട്ടിക്കോളൂ. ഞാൻ പോട്ടെ. ഒരു ജീവന്റെ ആത്മാവ് ഇവിടെ ചുറ്റിക്കറങ്ങുന്നുണ്ട്. ഇവിടെ നടക്കുന്ന അസംഭവങ്ങൾക്കെല്ലാം ആ ആത്മാവ് തന്നെ കാരണം. ഈ നാട്ടിൽ ഇതുവരെ പൂർത്തിയാകാത്ത പണികൾ ഏതെങ്കിലും ഉണ്ടോ? புரியலீங்களே. ஒரு பணியை தொட்டு முடிக்காம ஏதாவது விட்டு போயிருக்கா? அதாவது தெய்வத்தின் பணி. ஆமா சாமி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச மூலவர் சிலைய பாதியிலே நிறுத்திட்டாங்க சாமி. நாங்களும் யாரையோ கூட்டிட்டு வந்து பார்த்துட்டோம் சாமி. ஒன்றும் பண்ண முடியல. அதையும் மீறி ஏதாவது முயற்சி பண்ணணும்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது சாமி. நடக்கும். ഈ ചിറ്റ്പന്തന പണി മുടിക്കാതെ ചെന്ന് മറ്റാൾ ഇവിടെ വരണം. ആ ദിവസമേ ഈ പണി തീരും. பாதியில விட்டுட்டு போன கோபத்துல நாங்களும் போய் அவரை பார்க்கல சார். நீங்க பெரிய தப்பு பண்ணியாச்சு. முதல்ல அவரை போய் பாருங்க. ഈ നാട്ടിനും മക്കൾക്കും യാതൊരു പ്രശ്നവും ഉണ്ടാകാൻ പാടില്ല. അതുകൊണ്ടാ പറയുന്നത്. പോകൂ. சரிங்க சாமி, நாங்க இப்போ உடனே அவரை போய் பார்க்குறோம். மரப்பா, நீங்க 4 பேர் அந்த சபதியை பத்தி கூட்டிட்டு வாங்க. வேண்டாப்பா, என்னை விட்டுருங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது சாமி. நீங்க தொட்டதை நீங்க தான் முடிக்கணும். இது இப்பெல்லாம் செதுக்கும் போது கை ஆடுது, கண் பார்வை கூட கொஞ்சம் மங்கலா போயிடுச்சு. அம்மன் முகத்தை அம்சமா செய்யணும்ப்பா. அதுல தெய்வ குத்தம் வந்துடக்கூடாது. இப்படி செய்வோமா? நான் என் பேரனை அனுப்பி வைக்கிறேன். என்னை விட இன்னும் நல்லா சிறப்பா செஞ்சு கொடுப்பான். சாமி, உங்க மூலமா நீங்க யார வேணாலும் அனுப்புங்க. எங்களுக்கு எங்க பிரச்சனை தீர்ந்தா சரி. அச்சாரம் வச்சிருக்கோம், ஆள் அனுப்புங்க. உத்தரவு வாங்கிக்கிறோம் சார். வர்றேன் சாமி. போயிட்டு வரேன் தம்பி. வரேன் தம்பி. யார் தாத்தா அவங்க? எதுக்கு கொண்டு போறாங்க? தாத்தா, உங்களை யார் அச்சாரம் தட்டு வாங்க சொன்னது? நான் தான் வெளியூர் வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியும்ல. ஒத்துக்கிட்ட வேலையை பாதியில விட்டுட்டு வந்துட்டா பாவம்னு சொல்லியிருக்கல்ல. அந்த பாவத்தை நான் பல வருஷம் முன்னாடி செஞ்சிருக்கேன். என்னது? பாவம் செஞ்சுட்டு வந்தீங்களா? உனக்கு புரியாதுப்பா. என் பாவத்தை தீக்க நீ வருவேங்கிறத சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தாத்தா சொல்றீங்க? விஸ்வா, என் பழைய ரூம்ல ஒரு மரப்பெட்டி ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா இது பொம்மை? இவதாண்டா உன்னை பெத்த தாய். உங்க அம்மா பேரு மாசாணி. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீங்கும் தேர் கொண்டு வாவா. வணக்கம் முதலாளி. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கிறேன் ஐயா. நிறைஞ்ச மரத்துக்கார மகாராஜா, தலை வெட்டாம போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். என்னையா மோதிரம்? ஏய், நீ என்ன இடையில வந்து கூடைய நீட்டிக்கிட்டு இருக்க? கூலி அளக்கிற கை ஆளை பார்க்க கூடாது முதலாளி. நீ வாயாடியாச்சே, ஒழுங்கா வேலை செஞ்சிருப்பியான்னு பார்த்தேன். அது என்ன அப்படி சொல்லிட்டியா? 10 ஆள் செய்யற வேலையை நான் ஒத்தாளா செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதுக்காக 10 ஆள் கூலி அவனை கொடுப்பாங்க? கிளம்பு கிளம்பு. இந்த வெட்டு வெட்டிட்டு போறாங்க. ஐயா, ஏய், என்னையா தேடுறீங்க? மோதிரத்தை காணமேடா. மோதிரமா? ஒருவேளை நெல் அளக்கும் போது கூடையில விழுந்திருக்குமோ? இருக்கும். சரி விடு, போட்டு. இல்லங்கடி.
ஐயாவோட மோதிரம் காணா போச்சு. எல்லாரும் இங்க நெல்லை எடுத்து வந்து கொட்டுங்க. என்ன பாக்குறீங்க? எவளாவது எடுத்திருந்தீங்க அவளை. என்ன முதலாளி மோதிரத்தை கட்டி எங்க கூடையில போட்டுக்கிட்ட மாதிரி மிரட்டுறீங்க? இருங்க தொலைவி பாக்குறேன். நெல்லு கூலி வாங்கும்போது என் கூடையில தான் விழுந்துருச்சு. நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்டி இப்படி செஞ்ச? தெரிஞ்சா கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ணுறது? செஞ்ச மானமே போயிடும். உன் மானம் மட்டும் இல்ல, நம்ம சாதி மானமே போயிடும். என்ன முதலாளி உங்க கழுத்து மேட்டுக்கு வேலைக்கு வந்தா களவாணி பட்டம் கட்டுவீங்களா? இல்லம்மா அது மோதிரம் இல்ல முதலாளி, ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அது திருப்பி கிடைக்க பிள்ளையார புடிச்சு வச்சு கங்கையில கரைச்சோம்னா காணாம போன பொருள் திருப்பி கிடைச்சிடும். நாங்களாம் அப்படிதான் செய்வோம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. உங்க மோதிரத்தை நான் கண்டுபிடிச்சு தரட்டுமா? நீ கண்டுபிடிச்சிருக்க அது எப்படி? தங்கமல சாமி எங்க குல சாமி, குள்ள குள்ள சாமி, குண்டு வைத்த சாமி, வெள்ள கொம்பு சாமி, வேண்டிக்கிட்ட சாமி, காணாத மோதிரத்தை கண்ணு முன்னே காமி. கை நீட்டுங்க. நீட்டியா? விசாரணை வந்தா அப்புறம் என்ன எல்லாரும் தான் சந்தேகப்படுவாங்க. சரி சரி நீங்களும் கை நீட்டுங்க. நானுமா? ஆமா. மோதிரமே என்னோடதுமா? அப்புறம் நாங்க கரைச்சு கிடைக்கலன்னா எங்களை கேட்க கூடாது. மார்க்கமான ஆளா இருக்கியா வையே. போய் கரைக்கும் போது மோதிரத்தை உள்ள வச்சு கரைச்சிரு. முதலாளி இப்போ கைவிட்டு பாருங்க, உங்க மோதிரம் இருக்கும். அது எப்படி கிடைக்கும்? பாத்தியலா உங்க மோதிரம் கிடைச்சிச்சா? நாங்க பாரோம். தான் எனத்து களவாணியை காப்பாத்துறதுக்கு எனக்கே கண்கட்டி வித்த காட்டியிருக்காங்க. ஏன்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணத்தான் விட போ. சரிங்க. தலைய ஆட்டாத, அப்பதான் எண்ணெய் கண்ணுல இறங்காது. போதும் நீ. ஏய் கைய விடுறா. நீ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்த முடியாது. வாரம் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்க்கலனா சூடு தலைக்கேறி உடம்பு கெட்டு போயிடும். அவன் என்ன சின்ன புள்ளையா? அவனா தேய்ச்சிக்க மாட்டான்? ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் எப்பவுமே எனக்கு சின்ன புள்ளைதான். நல்ல அண்ணி, நல்ல தம்பி. அண்ணி எனக்கு தான் நீ கண்ணு எரியுது. சரி சரி பழக்கடையில போய் உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படியே ஓடி போயிடுவோம். சிலுக்குதுமா. ஏன் சிலுக்காதுடா? அம்மா முகத்தையே பார்க்காத புள்ள, அம்மாவா இருந்து பாத்துக்கிறேன். உங்களை நம்பிதான் தோன்றோம். கண்டிப்பா ஊத்து கிடைச்சிரும் இல்லையா? கண்டிப்பா சார். ஆனா மார்க் பண்ண பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாறாம பாத்துக்கங்க சார். வரேன் சார். மகிழ்ச்சி. வாங்க வாங்க. ஏய் ஏய் ஏகப்பட்ட பாயிண்டா இருக்கு. எது நம்ம பாயிண்ட்னு தெரியலையே. ஏங்க அரட்டினீங்க? மாடு மிரண்டு ஓடிடுச்சுங்க. என்ன மாடு வரடு வாடிடுச்சு? நிலத்துல வந்து முளைக்குச்சி அடிச்சு எல்லா பாயிண்டையும் மாத்தி விட்டது இல்லாம கம்ப்ளைண்ட் வரேடா. இந்த அடிக்கிறோம்லாம் வச்சுக்காதீங்க. உங்களை என்ன கொஞ்சுவாங்களா? இங்க பார், இன்னொரு தடவை என் நிலத்துல வந்து மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண பிச்சு போடுவேன் தெரியுதா? போறா. ஏண்டா மாடு முட்டிச்சா? இல்ல கொட்டிடுச்சு. யாரு? முதலாளி. முதலாளியா? நீ என்ன பண்ண? இல்லக்கா வளம் பார்த்து நட்டு வச்சுக்கும் போல மாடை கட்டினேன். முதலாளி அரட்டினாரு. மாடு மிரண்டு கொம்போட ஓடி போச்சுக்கா. அதனால முதலாளி கொட்டினாருக்கா. இதுக்குதான் கொட்டினாரா? வா நான் கண்டுபிடிச்சு தரேன்.